எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சிம்ரன், இன்னைக்கும் தொடர்ந்து எங்களுடைய மார்க்கெட் சிகப்பாக தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நண்பர்களே. இப்போவும் 100 பாயிண்ட் நிஃப்டி நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு 2000 பாயிண்ட் பக்கம் நிஃப்டி கீழே விழுந்து மறுபடியும் நம்மளுக்கு சம்பாரிச்சு தர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகிறதா அப்படின்றதா இப்போ கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, மறுபடியும் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் காலை மதியம் இரவுன்னு அமெரிக்கா காரத்தில் பல அதிகாரிகள், ட்ரம்ப் அவர்கள் முதல் கொண்டு பல்வேறு அதிகாரிகள், அதே மாதிரி ஈரான் நாட்டிலிருந்து பல்வேறு அதிகாரிகள், அதே மாதிரி பாகிஸ்தான் நாட்டிலிருந்து பல்வேறு அதிகாரிகள், அதே மாதிரி இந்தியாவிலிருந்து பல்வேறு அதிகாரிகள் மாறி 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 இன்னைக்கு கமெண்ட்டுகள் கொடுத்த வண்ணமே இருப்பாங்க. அது மார்க்கெட்டுக்கு ஏதாவது பிக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், உடனே மார்க்கெட்டுக்கு பெரிய அளவில் ஏறக்கோ இறங்குறக்கோ உதவிகரமாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் என்பது செய்ய போகிறாங்க. இப்போ கூட கடந்த 2 மாதத்தில் பல பங்குகள் 40% இறங்கி 40% ஏறி இருக்கு. அப்போ இந்த மாதம் இப்போ தான் தொடங்குது, மே மாதம். இந்த மாதத்துலேயும் ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு அதிகாரிகள் சொல்கிறத போய் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டாவே நம்ம ஜோலி இன்னைக்கு முடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஸோ தற்போதைக்கு க்ரூட் ஆயிலினுடைய விலை என்பது கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு மார்க்கெட்டில் பெருசாக பயம் இல்லை. அதாவது அந்த 23,800 என்பது நம்மளை ஒரு ஆபத் பாந்தவனாக இருந்து நம்ம மார்க்கெட் காப்பாற்றிக்கிட்டே இருக்கு கடந்த 3 நாட்களாக. நண்பர்கள், இதில் கவனிச்சிங்களா, சமீப காலமாக 40% இறங்கி 40% ஏறுதுன்னு பல பங்குகள் கடந்த 2 மாதத்தில் இப்படி பண்ணிட்டான். இதனால் என்ன ஆகுதுன்னா, லாங் டேர்மில் அப்படின்னு சொல்லி பல பங்குகளை வாங்கி வச்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. என்னடா 40% மூவ்மெண்ட்டெல்லாம் போன வருஷம் ஒரு வருஷம் கூடி மூவ்மெண்ட் பண்ணால், இந்த வருஷம் என்னடானா ஒரே மாதத்தில் வார காரணமாக காரிச்சு கீழே இறக்கி மறுபடியும் ஒரு வருஷத்தில் ஒரே மாதத்தில் 40% ஏற்றுறாங்க. இப்படி ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி பயமுறுத்தவும் செய்யுது, ஆசையும் காமிக்குது. என்னடா இது சோதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நினைச்சாலும் கடைசியில் இறுதியில் ஜெயிக்கிறது யார்? இடையில இப்படி வாலட்டிலிட்டி காமிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆசையை தூண்டினாலும் கடைசியில் ஜெயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான். இப்போ வாரன் பஃபட் அவர்களுடைய காலத்திலிருந்து எடுத்து பாருங்கள், பல ட்ரேடர்கள் இல்லை, கடைசியாக நிலச்சி நிற்கிறது வாரன் பஃபட் அவர்கள் தான். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம்னாவே இந்த மாதிரி ஷார்ட் டைமில் 40-50% எல்லாம் ஒரே மாதத்தில் இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்குறத பார்த்து நம்ம பயப்படாமல் ஆசைப்படாமல் தொடர்ந்து ஹோல்டு பண்ணி வெரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருந்து வாரன் பஃபட் அவர்கள் மாதிரி வர்றது தான் ஒரு தனி சிறப்பு என்பது. நண்பர்களே, ஒரு கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்த ப்ரொமோட்டர்களே திரும்பி அவங்களுடைய ஷேர்களை மார்க்கெட்லேருந்து திரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயந்தான். இதை வச்சுக்கிட்டு அந்த ஷேர் ஏறுதா இல்லையா அப்படின்ற சிக்னல் பெருசாக நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் அந்த கம்பெனி என்பது லாங் டேர்மில் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு தான் அவங்களுடைய கம்பெனியை அவங்களே திரும்பி வாங்கிக்கிறாங்க. அப்படி இருந்த சில கம்பெனிகளுடைய உதாரணம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற பங்கு. இது ரியல் எஸ்டேட் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பங்கு தொடர்ந்து லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்காக தான் இருக்குது. சமீபத்தில் இதனுடைய விலை என்பது இறங்குமுகமாக இறங்கித்தான் கிடக்கு. ஆனால் தற்போதைய ரிசல்ட் சீசனில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் ப்ரொமோட்டர்கள் முதல்ல 47.17% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் போய் ரேட்டு கம்மியாக இருக்குது, அதே சமயம் அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க, அவங்களுடைய ஐடியா தற்போதைக்கு. அதனால் போய் அவங்களுடைய பங்குகளே திரும்பி மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்கள் தங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிய பங்குகளில் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்பது உண்டு. ஸோ மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மிக்சடு சிக்னலாக இருக்குது. ஒன்று அவன் கீழிருந்து மேலே ஏறி வந்திருக்கா, இந்த இடத்துல ப்ரொமோட்டர்கள் தங்களுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் அந்த பங்கு என்பது பெருசாக மேல் நோக்கி ஏறி வரல. இனி முக்கியமான இடத்துலேருந்து இன்னும் ஒரு முறை கீழே இறங்கி இந்த வருஷத்தில் ஏறப்போகிறதா அல்லது தொடர்ந்து ஏறப்போகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இப்போதைக்கு ப்ரொமோட்டர்கள் தங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடிய பங்குகளில்
இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது வருது. அதே மாதிரி இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற பங்குலையும் ப்ரொமோட்டர்கள் தங்களுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பங்கு செய்த சாதனை என்ன 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியிலிருந்து ஒரு 30% மேல் நோக்கி ஏறி வந்தான். இப்போ 2026 கணக்கு பார்த்தோம்னா தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 36% எல்லாம் உச்சமாக. ஸோ போன வருஷம் ஒரு 30% ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். இந்த வருஷமும் தன்னுடைய லோலிருந்து ஒரு 30% என்பது சமீபத்தில் வந்திருக்கு. ஸோ ஒரு கரெக்டான லோவில் பிடிக்கும் பொழுது இப்போ சமீபத்தினுடைய மார்க்கெட்டில் 30% 40% அசால்ட்டாக மேல் நோக்கி வந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஃபாஸ்ட் ப்ராஃபிட் தேடக்கூடிய மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் சஞ்சலம் என்பது வருது. ஆனால் கடைசியில் பார்க்க போனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் பெரிய அளவில் பணம் என்பது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் அப்படின்ற பங்குலையும் ப்ரொமோட்டர்கள் தங்களுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, சமீபத்தில் இந்த பங்குமே இறங்கி ஏறி ஏதோ பெருசாக சம்பாரித்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் அது 2021 வெறும் ₹100 பக்கத்தில் இருந்த பங்கு 778 வந்திருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி என்பது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு மனசை சஞ்சலப்படுத்தவோ அல்லது பயமுறுத்தவோ செய்யும். ஆனால் இறுதியில் பார்த்தோம்னா லாங் டேர்ம் தான் ஓரளவுக்கு ரொம்ப பெட்டரான பெனிஃபிட்டாக இருக்கும். என்பதிலே அதே மாதிரி ஆப்போசிட்டாக ப்ரொமோட்டர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பங்குகளை மறுபடியும் அடிஷ்னலாக செல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், உடனே அந்த பங்கு ரொம்ப வீக் ஆயிடுச்சு, கீழே அவ்வளோதான் நீ லாபம் பண்ண மாட்டானோ அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. மேபி இப்படியும் கூட இருக்கலாம். ப்ரொமோட்டர்களுக்கு பண தேவை அல்லது அவங்களுக்கே மனசில் என்ன தோணலாம், நம்ம பங்கினுடைய விலை ரொம்ப ஓவராக வந்துடுச்சு. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பங்கு, அந்த பங்கு தற்போது இருக்கிறதுலே ஒரு உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட ₹1300 போய் விழுந்தவன் ஒரு 30% ஏறி 1600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சோழமண்டலமுடைய பங்கு எடுத்து பார்க்கும்போது ப்ரொமோட்டர்கள் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை சிறிய அளவில் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த நிப்பான் ஏஎம்சி, இந்த நிப்பான் லைஃப் இந்தியா ஏஎம்சி அப்படின்ற பங்கு மிகப்பெரிய உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ₹1000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்கிட்ட நம்ம இந்த நிப்பான் லைஃப் நடத்தக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளை வாங்கியிருந்தா கூட இவ்வளவு பெரிய லாபம் வந்திருக்குமான்னு தெரியல. சமீபத்தில் 2025 வெறும் ₹500 பக்கத்தில் இருந்துட்டு இருந்தது. இப்போ பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு ₹1044 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த கம்பெனியே நடத்தக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகள் இப்படி பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்குமா என்பது சந்தேகமே. ஸோ இந்த சமயத்தில் இந்த பங்கினுடைய முதலீட்டாளர்களில் தங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஒரு சிறிய அளவில் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஆளுகளுக்கு ஒன்று வேணால் முக்கியமாக தெரிஞ்சிருக்குங்க நண்பர்களே. அதனால தான் இன்றைக்கி ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்காங்க. நேற்றெல்லாம் லோக்கல் நியூஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பெருசாக ஏறும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் கிடையாது. ஃபாரின் மார்க்கெட் நியூஸ் தான் நம்மளுக்கு உதவி செய்யுது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மார்க்கெட்டினுடைய நியூஸ் சரியில்லை அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் இவ்வளோ தூரம் இறங்கி வால்டிலிட்டியாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் ரிலேட்டடான நியூஸ் வேணால் பெரிய நியூஸாக இருக்கலாம், குளோபல் நியூஸை விடவும் பெரிய நியூஸாக இருக்கலாம். ஆனால் மற்றபடி எல்லா நேரத்துலையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது குளோபல் நியூஸ் தான், ஃபாரின் நியூஸ் தான். நண்பர்கள், இந்த சமயத்தில் அதானி போர்ட்ஸ் அப்படின்ற பங்குல என்ன ஒரு தகவல்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்டில் கார்கோ ஹேண்ட்லிங் வால்யூம்ஸ் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். இனி இந்த பங்கு, இந்த தகவல் வந்த பின்பு பெரிய அளவில் இறக்கம் வருமா அல்லது ஏற்றம் வருமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். சாதாரணமாகலாம் இல்லை. இந்த 2026 இந்த அதானி போர்ட்ஸ் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னா, ஒரு 20% ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் சம்பாரிச்சு கொடுத்து கீழே அதே இடத்துல விழுந்துட்டு மறுபடியும் ஒரு 20% வரைக்கும் சம்பாரிச்சு அதுக்கும் மேலே நண்பர்களே நம்ம பார்த்ததுலேயே டபுள் ரேலி அடித்தவன் இவன் தான். சமீபத்தில் பல்வேறு பங்குகள் 20% 40% இறங்கி ஏறி 2-3 ரவுண்டு போயிட்டு இருந்தது, ஓகே. பட் டபுள் ரேலி இருக்கிற ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேல் நோக்கி போன பங்குகளில் இந்த அதானி போர்ட்ஸ் ஒன்றா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒரு டபுள் ரேலி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவன் கும்பாப்பு குட்டி பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே தான் இலக்கி விட்டுருக்காங்க நிஃப்டியை. ஆனால் இந்த அதானி போர்ட்ஸ் எல்லாம் டபுள் ரேலி பண்ணி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கினுடைய விலை தான் HDFC பேங்கினுடைய விலை.
ஏன்னா சமீபத்தில் வந்து எப்பெல்லாம் கீழே லேசாக இறங்குறானோ அப்போல்லாம் பெரிய அளவில் ஏறி தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேருக்கு பழக்கம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 முறையாக ரொம்பவுமே ஒஸ்ட் கேஸாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து விலகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி இப்போ தான் சமீபத்தில் கடந்த 2 நாட்களாக ஒரு க்ரீன் கேண்டில் போட்டுக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி மறுபடியும் லேசாக சிறிய இறக்கம். ஸோ என்னைக்கு தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பிக்கப் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறது 1 மந்த் லோ ப்ரைஸ். நண்பர்களே, சமீபத்தில் இப்படி ஒரு பிக் ரேலி வந்த பங்குகள் நம்ம அதிகமாக பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது ஹெச்எஃப்சிஎல் அப்படின்ற பங்கு மிகப்பெரிய கடுமையான ஒரு ஏற்றம். இந்த ஏற்றத்தில் வந்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 84 கோடி சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டரும் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். அதனால் இந்த பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு 2 மகிழ்ச்சியான செய்தி. ஒன்று, அந்த பங்கு திடீர்னு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு வந்து 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தி. இன்னொரு மிகப்பெரிய செய்தி, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. எப்படியோ நண்பர்களே, வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ சில லாபம் செய்யக்கூடிய பங்குகள் தங்களுடைய பழைய ஹையை எப்படியோ மீட்டெடுத்துறாங்க. அந்த வகையில் இந்த ஹெச்எஃப்சிஎல் அப்படின்ற பங்கு தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி 52 வீக் ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான ஒரு பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் உன் பேர் ஏத்தர் எனர்ஜிங்காட்டியே மேலே ஏற்றிக்கிட்டே போகிறீங்களா? என்னையா உங்கள் கணக்கு ஒரு சிறிய வீழ்ச்சியோடு உங்களுக்கு வரமாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி இந்த ஏத்தர் எனர்ஜியினுடைய பங்கு இப்போ 940 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனிமேலும் இந்த பங்கினுடைய விலை எந்த பக்கம் நகரும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னுமே ஒரு பங்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்கு அப்படின்றதுல இந்த சிசி அவென்யூ. இதுக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு முறை 24% கீழே சரிவடைஞ்சிருந்தான் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருந்து. அப்போ கொஞ்சம் பிக்கப் ஆனான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த 18% டவுன்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பங்குக்கு அடுத்த விலை நகர்வு எந்த பக்கம், மேலேயா கீழேயா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த பங்கு வந்து 20 ரூபாய்க்கும் கம்மியாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு 14 ரூபாய் பங்கு. நண்பர்களே, தங்கத்தினுடைய விலையில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. இத்தனைக்கு மிடில் ஈஸ்டில் சண்டை சச்சரவு நடந்துட்டு இருக்கு. அதை காரணமாக காமிச்சு தான் மேலே ஏற்றுனாங்க. ஆனால் இப்போ வந்து மறுபடியும் அந்த போர் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் கோல்டில் பெரிய அளவில் ஏற்றம் என்பது இல்லை. அதே மாதிரி பெரிய ஃபேமஸான பங்கு தான் இந்த அம்புஜா சிமெண்ட். இந்த பங்குமே சமீப காலங்களில் சில நேரங்களில் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்ப ஒஸ்ட்டாக கிராஷ் ஆகிட்டான்னு வச்சிங்களேன். அப்புறம் மறுபடியும் அவனை திருப்பி ஏற்றி விடுற வேலையை கடந்த 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பங்கு மிகவும் மோசமான ஒரு இறக்கம் எப்போ 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து வந்ததுன்னா ஒரு 26% மார்ச் மாத பக்கத்தில் வந்திருந்தது. அதுக்கப்புறமே இந்த பங்கு ஒரு சிறிய அளவில் ஏற்றமானதுக்கப்புறம் இப்போவும் அவன் சென்டர் பாயிண்டில் இருக்கான். ஒன்றா வேகமாக பழையபடி தொப்புலும் ஏதாவது ஒரு பெரிய ஒஸ்ட் கேஸாக வந்து விழுங்க, இல்லைன்னா மறுபடியும் இங்கேருந்து அப்படியே பிக்கப் ஆகி 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போங்க. 2க்கு நடுவில் இருந்தால் எங்களுக்கு எது வருமானம் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, யாராவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது என்எஸ்சி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸு ஆப்ஷன்ஸு அதுவும் ட்ரேடு பண்ணிவிட்டு இந்த பிஎஸ்சியில் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய சென்செக்ஸ்னுடைய ஃபியூச்சர்ஸு சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸ் யாராவது 2மே ட்ரேட் பண்ணுறீங்களா? நான் என்ன ஒரு தகவல் படிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த எஸ்டிடி அதிகப்படுத்திட்டதுனால டெரிவேட்டிவ்ஸ் வால்யூம் என்எஸ்சியில் கம்மியாயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பிஎஸ்சியில் வந்து அந்த டெரிவேட்டிவ்ஸ் வால்யூம் வந்து பிக்கப் ஆகிருக்கு. ஏன்னா பிஎஸ்சி வந்து கொஞ்சம் சார்ஜஸை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று பார்த்துருந்தேன். அதாவது 1 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் ஃபியூச்சர்ஸில் நடக்கும்போது இந்த என்எஸ்சி வந்து ₹1.83 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் பிஎஸ்சி வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல, ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதே மாதிரி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான டிரான்சாக்ஷனில் ₹36 என்எஸ்சி சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் பிஎஸ்சி வந்து ₹5 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதனால் சென்செக்ஸில் வந்து டெரிவேட்டிவ்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நான் பார்த்துருந்தேன். ஒருவேளை யாராவது இப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் இவ்வளோ சார்ஜஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணி மாற்றி இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பாவம் ட்ரேடர்களுக்கு சார்ஜஸில் தான் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
அட பாவிகளா, அந்த ஐடிசி ஷேர் கூட அப்பப்போ இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு என்னையா அப்படின்ற மாதிரி இந்த பேட்டரி செக்டரில் லீடராக இருக்கக்கூடிய இந்த எக்ஸைட் அப்படின்ற பங்கு சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 280 ரூபாயிலிருந்து 360 ரூபாய் அப்படின்னு வந்திருக்குது. அது பர்சன்டேஜ் கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 24% என்பது ஏறி வந்திருக்கு ஒரே மாதத்தில். அதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை ரொம்ப வருஷம் கழித்து தாண்டிருக்கு. இதுக்கு முன்னாடி கூட 2025 ஒரு முறை ட்ரை பண்ணால், பட் அந்த இடத்துல அவனால் பிக்கப் ஆக முடியல, மறுபடியும் கீழே விழுந்து விட்டதான் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ இரண்டாவது முறையாக ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு 2 தடவை அடி வாங்கிட்டு 3ஆவது தடவை அடி திருப்பி கொடுக்குற மாதிரி ஏதாவது இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் திரும்பி மேலே வருமா? தற்போதைக்கு இந்த பங்கில் என்ன நடந்திருக்குதுன்னா, லாபம் செய்யக்கூடிய பங்கு, ரொம்ப நல்லா இருந்த பங்கு கிட்டத்தட்ட ஒரு 55% பக்கம் இறங்கிட்டு இப்போ எவ்வளவு ஏறி இருக்குன்னா திருப்பி ஒரு 25% என்பது ஏறி இருக்கு. இனி அடுத்ததாக இதனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? அதே மாதிரி டிசிஎஸ் அப்படின்ற பங்கு இந்த எக்ஸைடு மாதிரியே இறங்கி கிடந்த பங்கு, அதுக்கப்புறம் எக்ஸைடு ஒரு 25% ஏறிட்டான். பட் இந்த டிசிஎஸும் எக்ஸைடு மாதிரியே தொடர்ந்து கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்காத்தான் இருக்குது. இவனுடைய வாழ்க்கையில் என்னைக்கு இந்த 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டுவா அப்படின்றது தெரில. அதை போய் இப்போ தாண்டுனா கூட அவனால் கிட்டத்தட்ட 20% ஏறி வந்தால் தான் தாண்ட முடியும், இல்லைன்னா தாண்ட முடியாது. அதே மாதிரி தான் இந்த அப்பல்லோ டயர் அப்படின்ற பங்கு, அதுவுமே சமீபத்தில் ரொம்பவுமே ஒஸ்ட் கேஸாக 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு 16% பக்கம் கீழே தள்ளி வந்து விழுந்தான். அப்புறம் எப்படியோ பிக்கப் ஆகி அப்படி இப்படின்னு ஒரு 12% மேல் நோக்கி ஏறி வந்துட்டு இப்போ மறுபடியும் பழைய ரேட்டு பக்கத்திலே வந்து கீழே விழுந்திருக்கக்கூடிய இந்த அப்பல்லோ டயர்ஸ் என்ன செய்யும்? ஸோ இப்போதைக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் சிலதெல்லாம் மேலே வர்றான் பார்த்தீங்களா. கீழே விழுந்து கிடந்த இந்த எக்ஸைடு வந்து கொஞ்சம் திரும்பி மேலே வந்தான், அது மாதிரி. அப்புறம் அந்த ஹெச்எஃப்சிஎல்னு ஒரு பங்கு, ஸோ ஏறி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஏறி வந்துட்டானுன்னு தெரிய வரும். ஆனால் தற்போதைக்கு இருக்கக்கூடிய செய்திகளில் கீழே விழுந்த பங்குகளுடைய சில செய்திகள் பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.